ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, புதன்கிழமை வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத ஒரு விளாகாக எடுத்திருக்கேன். அந்த விளாகை நம்ம பார்த்துக்கிட்டே வந்து ஒரு அற்புதமான நாளை பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்ன நாள், அந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நாளில் இன்னொரு அற்புதமான விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? புதன்கிழமை அஸ் யூஷுவல் காலையில் 4 o'clock எழுந்து கோலம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து சத்துமாவு கஞ்சியும் முட்டை மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து லஞ்ச் வந்து 9 o'clock மேலே தான் சமைக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னா வந்து பூண்டு குழம்பு, வெந்தய பூண்டு குழம்பு பண்ணிவிட்டு கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு அற்புதமான நாளை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மகாலய அமாவாசை. இப்போ பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பித்ருக்கள், அதாவது நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான நாளே வந்துட்டு இந்த அமாவாசை தான். மாதத்தில் ஒரு அமாவாசை கண்டிப்பாக வரும். அதுலேயும் முக்கியமாக ஒரு 3 அமாவாசை வந்து ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் வந்துட்டு நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 நாட்கள் மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசையில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த மகாலய அமாவாசை இன்னொன்று ஒரு பழமொழியாக கூட சொல்லுவாங்க, மறந்தவருக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பழமொழி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள் எந்த திதியில் வேணாலும் இறந்துருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 15 நாள்லையும் 15 நாளுக்குள்ளே தான் எல்லா திதியுமே அடங்கியிருக்கும். அந்த 15 நாளுமே வந்து அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது, இல்லை தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா காக்கைக்கு சாதம் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு திதியில் அவங்க வந்து இறைவனடி சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் மகாலய அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பு. சரிங்களா? இந்த நாளில் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, மகா சந்திர கிரகணம் ஏற்பட்டு 15 நாளிலே வந்துட்டு சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. இந்த சூரிய கிரகணம் என்னைக்கு வருது அப்படின்னா, செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை அன்னைக்கு இரவு இந்த சூரிய கிரகணம் நடக்க இருக்கு. சூரியன், சந்திரன், பூமி இந்த 3 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நேரம்தான் கிரகண நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரியனோட ஒளி கதிர்களை பூமியில் படாமல் சந்திரன் மறைச்சிக்கும். அதை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வை ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நம்மளோட இந்து புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ராகு கேது சந்திரனையோ சூரியனையோ விழுங்கக்கூடிய நேரம் தான் கிரகண நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணம் எப்போ நிகழ இருக்கு அப்படின்னா, செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22 அதிகாலை 3:21 வரையும் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் இரவில் நடக்கிறதால இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சில கெட்ட கதிர்கள் வந்து இந்த பூமியில் படும் இல்லைங்களா? அதனால் காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு வீட்டில் மாப்பு போட்டுட்டு சுவாமி விளக்கு ஏற்றி வீட்டில் தூப ஆராதனை காமிச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறந்தது. கர்ப்பிணி பெண்கள் வந்து ஷார்ப்பான எந்த ஒரு திங்ஸையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அந்த நேரத்தில் வந்து வெளியே யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் ஹைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.